உங்கள் மத்தியில வைக்க ஆசைப்படுகிறேன். என்னுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், தேவனுடைய ஆசீர்வாதங்கள். என்னடா நீங்க சொல்றத தப்பா பேசுறீங்களே, நான் இங்கதான் ஆசீர்வாதத்தை பத்தி பேச மாட்டீங்களே அப்படின்னு இந்த இடத்துல யாராச்சும் ஒரு மாதிரியா கேட்கலாம். நான் ஆசீர்வாதத்தை பத்தி பேசவே மாட்டேன். ஏன்னா ஆசீர்வாதத்தை பேசுறதுக்கு ஒரு 1000 பேர் யூடியூப்ல இருக்கிறான். ஆனால் என்னுடைய வார்த்தை என்ன என்பதை நீங்க கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்குவீங்க. வசனம் என்ன சொல்லுது? Thou art blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த ஆசீர்வாதம் என்ற ஒரு வார்த்தை எல்லாருக்குமே பிடிக்க கூடிய ஒரு வார்த்தை, ரைட்டுங்களா? யாருக்கு ஆசீர்வாதம் வேண்டாம்? அதாவது ஒரு வாழ்க்கையில பைத்தியங்களா இருக்கிறவங்க ஆசீர்வாதம் வேணாம்னு சொல்லுவான். எனக்கு ஆசீர்வாதம் வேணும், எல்லாருக்குமே ஆசீர்வாதம் வேணும். ஏனென்றால் ஆசீர்வாதம் இல்லாமல் நாம் இந்த வாழ்க்கை வாழ முடியாது, எல்லாருக்குமே தெரியும். அப்ப இன்றைக்கு ஆசீர்வாதங்கள் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறவர்களாய் நாம் இந்த இடத்துல கூடி இருக்கிறோம். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுவோம். We like to receive the blessings from everywhere. வீட்டுக்கு ஒருத்தவங்க வாயா நான் 5000 வெள்ளி கொடுக்க வரேன்னு சொன்னா சர்ச்சை விட்டுட்டு வீட்டுல உட்காந்துருப்போம். ஏன் 5000 வெள்ளி கொடுப்பாங்க வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்கார்ந்துருப்போம். தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பிறருக்கு கொடுப்பது அந்த இடத்துல நம்ம எல்லாருமே பாக்கியவான்களான்னு தெரியாது. When we receive the blessings, sometimes we feel very apprehensive to give away a blessing. பெற்றுக்கொள்ள ஆசைதான், கொடுக்கிறதுக்கு நம்ம ரொம்ப யோசிப்போம். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? யாக்கோப்பு 1:17 இப்படியாய் சொல்லுகிறது, every good gift comes from God. ஒவ்வொரு நற்கிரியும் எங்க இருந்து வருகிறதா? பரத்திலிருந்து வருகிறது என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப தேவனுடைய ஆசீர்வாதம் அது வித்தியாசமானது. உலக ஆசீர்வாதம் வித்தியாசமானது. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் very very special. And why is it special? Because the blessings of God comes as a provision for us. நம்முடைய தேவைகளை சந்திக்க நம்மை இன்னும் இந்த பெற்றுக்கொள் அப்படின்னு சில நேரத்தில் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் கூடவா கூட்டி கொடுக்கிறோம்ல, அப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு கொடுக்கக்கூடியவராய் தேவன் இருக்கிறார். இட் இஸ் காட்ஸ் ஃபேவர். தேவ தயவு என்று கூட ஆசீர்வாதங்களை குறித்து சொன்னால் தவறாய் இருக்காது. அப்ப வாழ்க்கையில் இன்றைக்கு ஆசீர்வாதங்கள் என்றால் என்ன? ஆசீர்வாதங்கள், பிள்ளைகள் ஆசீர்வாதம். சில நேரங்களில வீட்டுல பாத்தீங்கன்னா பிள்ளைகளே இருக்காது. என்னடா அவ்வளவு நாள்? எனக்கு தெரிஞ்சவங்க அப்படிதான். எனக்கு தெரிஞ்சவங்க இப்ப அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. அவங்க பல ஆண்டுகள் பிள்ளை இல்லாம இருந்தாங்க. அப்ப ஒரு கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்துல வந்தாங்க. அந்த பாஸ்டர் எந்திரிச்சு சொன்னாரு, அடுத்த வருஷம் இதே நேரத்துல நீ ஒரு பிள்ளையோடு இருப்பாய் என்று சொன்னார். அதே போல அவளுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. இப்ப அவர்கள் 3 பிள்ளைகளோடு கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதாவது வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம். நாம் அதை சொன்னேன் அல்லவா, வாசல் அடைக்கப்பட்டிருக்கும். ஆனால் ஒரு நாள் கதவை, அந்த வாசலை கர்த்தர் திறப்பாருன்னு சொன்னா யாருமே அதை அடைக்க முடியாது. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? பிள்ளைகளும் ஆசீர்வாதம் என்று சங்கீதக்காரன் 127 சங்கீதம் 3வது வசனத்துல சொல்லுகிறான். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுக்கிற சமாதானம், கர்த்தர் கொடுக்கிற பாதுகாப்பு, இதெல்லாமே நமக்கு ஆசீர்வாதம். எத்தனை பேருக்கு புரிகிறது? Even God's peace, God's protection is a kind of a blessing for us. அதை நம்ம மறந்துடக்கூடாது. கர்த்தர் நமக்கு உலக ஞானத்தை கொடுக்காமல் அவருடைய ஞானத்தை கொடுக்கிறார். பாத்தீங்களா? அதுவே நமக்கு ஒரு ஆசீர்வாதம். எத்தனை பேருக்கு புரியுது? சரி, புரியாதவங்க ஆமென் சொல்லுங்களேன். அப்ப தேவனுடைய பிரசன்னம் எனக்குள்ள இருக்கு, அது ஒரு ஆசீர்வாதம். The anointing of God, when we receive the anointing of God, don't you look at it as God's blessing in our lives? The power of God. Acts 1:8 says that. அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி என் மீது வரும்போது நான் பலன் அடைவேன். ஆங்கிலத்தில் என்ன சொல்லுது? வல்லமை அடைவோம். வல்லமை அடைவேன் என்று சொல்லு. அப்ப தேவனுடைய வல்லமை எனக்குள்ள வரும்போது அதை நம்ம ஆசீர்வாதமாய் பார்க்க வேண்டுமா? பார்க்க கூடாதா? அப்ப அதை ஆசீர்வாதம். அப்ப கர்த்தர் நம்மை பல விதங்களிலே நம்ம ஆசீர்வதிக்கிறார். ஆனால் எல்லா ஆசீர்வாதமும் சிறந்ததா இருக்காது. Not every blessings are good for us. ரொம்ப பணம் இருக்கிறவன் கர்த்தரை மறந்துடுவான். என்ன ஆமென் இருக்கணும்? ஆமென். ஏன் வசனம் அப்படி சொல்லுது? எப்படி? ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்கு போவதை பார்க்கிலும் ஒட்டகத்தை ஊசி நூலில் ஒரு ஒட்டகம் போகும். அது பாத்தீங்களா? அப்ப எவ்வளவு கஷ்டம் ஒரு பணக்காரன் பரலோகத்துக்கு போவதற்கு. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றீங்களா? முடியும், முடியும். என்றைக்கு அவனுடைய நோக்கம் தேவன் மேல அதிகமாக இருக்கிறதோ, பணம் ஆசை இல்லாமல் இருக்கிறானோ, அவனும் பரலோகத்துக்கு போவான். அப்ப அதிக பணம் இருந்தால் சில நேரங்களில மனுஷன் குழம்பிடுவான். அதுன்னு திடீர் பணக்காரன் ஆகிறான். பாத்தீங்களா?
அவனை பிடிக்கவே முடியாது. அவனுக்கு தேவன் யாரா மாறிடுவான்? அந்த பணமா மாறிடுவான். சில நேரங்களில திருட்டுத்தனம் பண்ணி மோசமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு நல்லா இருப்பாங்க. நீங்க நினைக்கிறீங்களா அவன் நல்லா தூங்க முடியும்னு? முடியாதுங்க. யாரா என்ன தாக்குவா, யாரா என்னுடைய சொத்து பத்தை எடுத்து போயிடுவோம். பாத்தீங்களா, இது எல்லாமே ஆசீர்வாதம் இல்லை. ஏனென்றால் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை தேவனை விட்டு என்ன செய்து தூரமாய் கொண்டு போயிடும். சில நேரங்களில நாம் இதையெல்லாம் பார்க்கணும். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது நிரந்தரமானது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிபந்தனைக்கு உட்பட்டது. நான் என்னுடைய ஃபேவரட் வேர்ட், கண்டிஷன்ஸ் அப்ளை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிபந்தனைக்கு உட்பட்டது. ஏன் அப்படி சொல்லுகிறேன்? ஏனென்றால் தேவன் அவருக்கு பிரியமாய் வாழுகிறவனை அவர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். பக்கா. திருப்பி சொல்லுங்க. சங்கீதக்காரன் 84வது சங்கீதத்தில் எழுதியிருக்கிறான், 11வது வசனம். Psalms 84 verse 11. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். In English it says no good thing will he withhold from those who walk uprightly. Wow. Now there is an assurance. What is the assurance? That if I walk right with God, every good thing will be given to me. Amen. வசனம் சொல்லுது, நான் சொல்லல. வசனம் சொல்லுது, எந்த நற்கிரியையும் நீ உண்மையாய் கர்த்தருக்குள் நடப்பாய் என்று சொன்னால் அதை கொடுக்கிறார். ஆனால் இன்றைக்கு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, கர்த்தர் கிருபை நிமித்தம் நல்லவனையும் ஆசீர்வதிக்கிறார், கெட்டவனையும் ஆசீர்வதிக்கிறார். ஏன்? கிருபை தான். என்னால வேற எதையுமே சொல்ல முடியல. ஒரு சமயம் தெரிஞ்சவங்க ஏங்க சொல்லி கொடுங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45வது வசனம் இப்படி சொல்லுது, அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பொழிய பண்ணுகிறார். பாரு எப்படி செய்யறாருன்னு. For he makes his sun rise on the evil and on the good, and even the rain he gives it to the just and the unjust. கிருபைதான். I can only say one thing, the grace of God. எதுக்காக திரும்ப கிருபைன்னு சொல்றேன்? ஒரு நாள் அந்த தீமை செய்யறவன் மாறுவான், இந்த அநியாயம் செய்யறவன் மாறுவான் என்று சொல்லி மழையை கூட்டி கொடுக்கிறார், வாழ்க்கையை கூட்டி கொடுக்கிறார். பிரியமானவர்களே, வாழ்றது ஒரு தடவை தான் நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, அடுத்த பிறவியில நான் இப்படியா வருவேன், அப்படியா வருவேன், அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் சொல்றேன், வேதத்தின் படி சொல்றேன், நம்ம வாழ்றது ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த ஒரே ஒரு வாழ்க்கை நல்லா வாழணும். என்னுடைய பிளான் இதுதான். ஒரே ஒரு வாழ்க்கை நல்லா வாழணும்னா எப்படி? நல்ல பணத்தோடு வாழணும் அப்படிலாம் சொல்ல, நல்லா வாழணும். அதாவது போதும் என்ற மனமே. பாத்தீங்களா, போதும் என்ற வாழ்க்கை நமக்கு வாழ்ந்தாலே நம்ம நல்லா இருப்போம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு போதும், ரொம்ப பணம் இல்ல, அவங்களுக்கு போதுமானதா இருக்காங்க, நல்லா இருக்கிறாங்க, குடும்பத்தோட நல்லா இருக்கிறாங்க. நமக்கு அதுதான் வேணும். கர்த்தர் அதுதான் விரும்புகிறார். ஏனென்றால் அவர் கூட கூட்டி கொடுத்துட்டாருன்னா நீ அவரை மறந்துடுவேன். அவருக்கு உனக்கு ஒண்ணுமே கொடுக்கலன்னா நீ போய் திருடி அவருடைய நாமத்தை தூஷணம் பண்ணிடுவேன். அதனால உனக்கு சில நேரங்களில அப்பா உனக்கு போதும்பா, இது இல்ல எனக்கு கொஞ்சம் இல்லப்பா போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. வேதத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் ஒரு சில காரியங்களை நம்ம செய்யும் போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். When you do certain things, that's what the Bible says. When you do certain things in life, God will bless you. So இப்ப புரியுதா? நான் ஆசீர்வாதத்தை பேச வரல, ஆசீர்வாதத்தின் வழிகளை பற்றி பேச வந்திருக்கேன். அப்ப என்ன வழிகளில் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும் சொல்லுங்க பாஸ்டர். என் நாடு அப்படி துடிக்குது, நான் ஆசீர்வாதமா ஆகணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொல்ல முதல் காரியம், first thing is, நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். You are blessed when you wait upon the Lord. நான் சொல்றேனா என்னுடைய வார்த்தையா? இல்ல, இது தேவனுடைய வார்த்தை. திருப்பிக் கொள்ளுங்க. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18வது வசனம். Isaiah chapter 30 verse 18. யார் படிக்கிறார்? ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனமிருக்கும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆமென். ஆங்கிலத்துல that the Lord longs to be gracious to you, therefore he will rise up to show you compassion. He will show you compassion. For the Lord is a God of justice, and blessed are all who wait for him. Blessed are those who wait upon him. அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் எப்படிப்பட்டவர்களாம்? பாக்கியவான்கள். பிரச்சனை என்னன்னா காத்திருக்கிறது தான் நம்முடைய பிரச்சனை, அப்படிதானே? நமக்கு எல்லாருக்குமே என்ன செய்யணும்? எல்லாமே உடனடியா சூடா, அந்த அப்பம் சூடா இருந்து எனக்கு உடனே கொடுத்தா நான் சாப்பிடுவேன்.
தோசை அந்த அந்த இதுல இருந்து எனக்கு உடனே கொடுத்தா நான் சாப்பிடுவேன். ஏன்? எனக்கு அப்படிதான் வேணும். எனக்கு விறுவிறுன்னு சீக்கிரம் கொடுங்க, அப்பதான் எனக்கு எல்லாமே இருக்கணும். முடியாது. சில நேரங்களில கர்த்தருடைய திட்டத்துல பாத்தீங்கன்னா, அனாதி காலங்கள்ல இருந்து இப்ப வரைக்கும் அவருடைய திட்டத்துல என்ன தெரியுமா, எல்லாரையும் நிக்கதான் வச்சாரு. எல்லாரையும் நீ காத்திருப்பா அப்படின்னா அவருடைய திட்டம் அப்படி. அப்ப இன்றைக்கு நானும் நீங்களும் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதுக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னா, you just don't wait blindly, you trust God and wait. கர்த்தர் ஏன் என்னை இன்னும் தாமதித்து என்னை இன்னும் ஆசீர்வதிக்கவில்லை என்று சொன்னா, அவருக்காக காத்திருக்க, அவர் மேல, அவர் நாமத்து மேல நம்பிக்கை வைக்கிறதுக்காக தான் அவர் சொல்றாரு, கொஞ்ச நேரம் அமைதியாயிரு. அப்ப அமைதியாயிரு, காத்திருக்க வேண்டும் என்று சொன்னா, நான் சும்மா அப்படியே மூலையில உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது இல்ல. அவருடைய வார்த்தை மேல நம்பிக்கை வைத்து நானும் நீங்களும் அவருக்கு காத்திருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, அவருக்கு உண்மையா இருக்க வேண்டும். அந்த காத்திருக்கிற நேரத்துல நானும் நீங்களும் எப்படியா இருக்கணுமா, அவருக்கு உண்மையா இருக்கணும். அவருடைய வார்த்தைக்கு, அதாவது சில நேரங்களில் ஷார்ட் கட் எடுக்கிறவங்க ரொம்ப பேர் இங்க இருக்கிறாங்க. ஷார்ட் கட். எப்படி ஷார்ட் கட் பாஸ்டர்? அடுத்த வாரம் அவங்க சீக் ஆயிடுவாங்க, இப்பயே சொல்லிடுவாங்க, நான் அடுத்த வாரம் சீக் ஆக போறேன், நான் எம்சி எடுத்துருவேன் அப்படின்னு. ஷார்ட் கட்லாம் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. வாழ்க்கையில சில நேரங்களில ஷார்ட் கட் எடுக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, கர்த்தருக்கு காத்திருக்க மாட்டாங்க. வாழ்க்கையில அதாவது உண்மையா இருக்க வேண்டும், தேவனுக்கு உண்மையா இருக்கணும். இல்ல நான் இப்படி செஞ்சுட்டா நான் இந்த இடத்துல இருந்து நான் உயர்ந்து வருவேனே என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அடங்கி இருக்கும் போது அந்த இடத்துல நீ காத்திருக்கிறவளாய் காணப்படுகிறாய். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அது மட்டும் இல்ல, சில நேரங்களில் ஆண்டவர் சொல்றார், நீ நில்லு, நான் ஓடும் போது ஓடு, நான் நடக்கும் போது நட. இல்ல, சில நேரங்களில் என்ன செய்வான், நீ காத்திரு, நான் முத ஓடுறேன் அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் கூட இருக்கலாம். அவங்களுக்கு தான் நானும் இதை பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்ன சொல்றேன்னா, just wait for the Lord, even in your walking, even in your running, even in your waiting, just wait upon him. ஏனென்றால் சரியான நேரத்துல என் தேவன் வந்துருவார். புரியுதுங்களா? எங்க டைம்லாம் பஸ் இத்தனை மணிக்கு தான் வரும் அப்படின்னு சொல்ற ஒரு ஆப் இல்ல. ஒரு ஆப் இல்ல. 1/2 மணி நேரம் தான். இன்னைக்கு சுசிலா மாட்ட சொன்னேன், பேசிட்டு 1/2 மணி நேரம் சில நேரத்துல பஸ் ஸ்டாப்ல நிக்கிறாங்களாம். ஆனா இன்னைக்கு நம்ம வீட்டை விட்டு இறங்குறதுக்கு முன்னாலே ஆப்ல பாக்குறோம் எத்தனை மணிக்கு பஸ் வருது. வர நேரத்துக்கு கரெக்டா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முன்னால போய் நின்றுடும். பாத்தீங்களா? சில நேரங்களில காத்திருப்பது நமக்கு ஒரு கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய ஆசீர்வாதத்துக்கு காத்திருக்கணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அவர் அள்ளி கொடுக்கிற தேவன் தான். ஏன் சில நேரங்களில கிள்ளி கொடுக்கிறார்? யோசித்து பார்த்தீர்களா? யோசித்து பாருங்க. அள்ளி கொடுக்கிற தேவன் ஏன் சில நேரங்களில் எனக்கு கிள்ளி கொடுக்குது? நீர் உன்னிடத்தில் குறை உண்டோ அல்லது என்னிடத்தில் குறை உண்டோ சொல்லும் ஆண்டவரே என்று நாம் கேட்கலாம் சில நேரங்களில். ஆனால் it is a fact that you need to understand, God is a God who gives in abundance, but why does he not give me in abundance? Why? It is not about his character, so automatically it has to be about me and me. நான் தான். என்னுடைய குறைகளுக்கு தடை கர்த்தர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலையே. கொடுக்காது இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. அதற்கு காரணம் நான் தான். கண்ணாடியில போய் பார்த்தா நான் மட்டும் தான் தெரிவேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, சில நேரங்களில நம்முடைய ஆசீர்வாதங்களை எதோடு ஒப்பிட்டு பார்ப்போம் தெரியுமா? பணத்தோடு ஒப்பிட்டு பார்ப்போம். பணம் இருந்தா நான் ஆசீர்வாதம், அது இட்ஸ் utterly rubbish. பணம் தேவைதான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? பணம் தேவைதான். We need money. But if you are going to compare God's blessings with money, then I think you are out of line with the expectations of God. ஏனென்றால் பணம் என்பது உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்கவே முடியாது. பணம் இருக்கும், நிம்மதி இருக்காது. பணம் இருக்கும், தேவ வழி நடத்துதல் இருக்காது. பணம் இருக்கும், அபிஷேகம் இருக்காது. பணம் இருக்கும், சபை இருக்காது. புரியுதுங்களா என்ன சொல்றேனே? பணம் எல்லாவற்றிலும் எதையும் செய்யாது. இன்னும் ஒரு உதாரணம் சொல்றேனே, இந்த நாளில நான் இந்த இடத்துல நிப்பேன், எனக்கு நிச்சயம் தெரியும் சொல்றவங்க கையை தூக்கி காட்டுங்க. எனக்கு நிச்சயம் இல்லை, ஆனால் கர்த்தர் என்னை நிக்க வைத்தார். கர்த்தர் உங்களை நிக்க வைத்திருக்கார். அது தேவனுடைய ஆசீர்வாதம் தானே? அது தேவனுடைய ஆசீர்வாதம். சில நேரங்களில look at the blessings that God has given you. Count your blessings. ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. I want to tell you, count your small little blessings. சின்ன ஆசீர்வாதங்களுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கத்துக்கொள்ளுங்க. I want to tell you this. Blessings are limited not because of what we do, because of what we don't do. என்னுடைய ஆசீர்வாதங்கள் ஏன் எனக்கு தடையா இருக்குன்னு சொன்னா, நான் செய்கிறதுனால தடை இல்ல, நான் செய்யாததுனால தான் தடை. என்ன பாஸ் சொல்றீங்க? நான் என்ன காரியங்களை செய்யல, வர பட்டியல்ல வரேன். இன்றைக்கு
நான் செய்யாத ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நான் கர்த்தருக்கு காத்திருக்க மாட்டேன். ஏனென்றால் தேவன் என்னை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். 75வது வயதில் ஆபிரகாமை அழைத்தார். ஏன்? அடுத்த நாள் நினைச்சா கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருக்கலாம். ஆனால் 25 ஆண்டுகள் அவனை காத்து வைத்தார். ஏன்? 430 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சகர் வருவார் என்று காத்து கொண்டிருந்தார்கள். தெரியுமா? மோசேயின் காலங்களில் 430 ஆண்டுகள் காத்து கொண்டிருந்தார்களாம். So you need to understand, waiting is one of the plans God has for mankind. மனுஷனுக்கு காத்திருக்கிற ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் ஏற்ற நேரத்தில் கொடுக்கும் போது யாருமே தடை பண்ண முடியாது. யாருமே தடை பண்ண முடியாது. கர்த்தர் எனக்கு கொடுக்க வேண்டிய காலம் வரும்னா, உன்னுடைய எதிரிகளோ உனக்கு விரோதமாய் எழும்புகிறோ எதுவுமே உனக்கு விரோதமாய் செய்ய முடியாது. கர்த்தருக்கு காத்திருப்பது தான் ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஆபிரகாமை பத்தி பேசும்போது ஆபிரகாம் அதை பத்தி எனக்கு ஞாபகம் வருது. ஆண்டவர் சொன்னாரு, ஐயா நான் உனக்கு ஒரு ஈசாக்கை கொடுப்பேன். சொல்லிட்டாரா? சொல்லிட்டாரு, நான் கொடுப்பேன்ட்டாரு. அப்ப கொடுத்திருக்கிற வேலை வரும்போது கர்த்தர் கொடுப்பார் என்று சொல்லி காத்திருக்கணும். ஆனால் இவனோ முட்டாள்தனமாய் சாராளுடைய ஞானமான வார்த்தையை கேட்டு அவனுடைய தற்காலிக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். தற்காலிக ஆசீர்வாதம். And what happened to that instant blessing? It was filled with pain because he did not wait for the Lord. கர்த்தருக்கு காத்திருக்கல. அதனால அவனிடத்தில் வந்த அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு வேதனையும் இழப்பையும் தான் கொடுத்தது. ஆனால் சீஷர்களை, கர்த்தருடைய சீஷர்களை பார்க்கும்போது கர்த்தர் அவர்களிடத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறார். காத்திருங்கன்னு சொல்றார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் 5வது வசனத்தில் எப்படியாய் சொல்லுகிறார்? He commanded them not to depart from Jerusalem but to wait for the promise of the Father, which he said, you have heard from me. For John truly baptized you with water, but you shall be baptized with the Holy Spirit not many days from now. தமிழ்ல என்ன சொல்லுது? அன்றியும் அவர்கள் அவர்களுடைய கூட வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று. அவர்கள் காத்திருந்தார்களா? அவர்கள் காத்திருந்தார்கள். ஆபிரகாம் தான் காத்திருக்கல, அவர்கள் காத்திருந்தார்கள். ஆண்டவர் சொன்னார், நீங்க காத்திருங்க, உன்னோட பரத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் வரும், அது வரைக்கும் நீங்க இருக்கிற இடத்துல காத்திருங்கன்னு சொன்னாரு. அவர்கள் காத்திருந்தார்கள். பெற்றுக்கொண்டார்களா? காத்து கொண்டிருக்கிறவர்கள் தான் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர்கள் பெற்றுக்கொண்டது நிரந்தரம். அவர்கள் பெற்றுக்கொண்டது பெந்தேகோஸ்தே நாளில் வந்தது. பெந்தேகோஸ்தே நாள் இந்த வருஷம் எத்தனாம் தேதி தெரியுமா யாருக்காச்சும்? அடுத்த மாசம் 14ஆம் தேதி பெந்தேகோஸ்தே ஞாயிறு. அதை நம்ம அனுசரிக்கணும். எத்தனை பேருக்கு தெரியும்? ஈஸ்டர் ரொம்ப முக்கியம், குட் ஃப்ரைடே ரொம்ப முக்கியம், கிறிஸ்துமஸ் ரொம்ப முக்கியம். எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த 3 பார்க்கலாம் பெந்தேகோஸ்தே நாள் ரொம்ப முக்கியம். அது கடைசி திருச்சபைக்கு, கடைசி நாள் திருச்சபைக்கு the more important event for us will be the day of Pentecost. Why? அன்றைக்கு பேசுவோம். பெந்தேகோஸ்தே நாளின் அனுபவத்தை குறித்து அன்றைக்கு பேசுவோம். பாருங்க, சில நேரங்களில நாம் ஏன் சோர்ந்து போகிறோம்னா, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி என்று சொன்னதை போல சில நேரங்களில காத்திருந்து வேதனை தான் நமக்கு மிஞ்சி இருக்கிறது, தோல்வி தான் மிஞ்சி இருக்கிறது, சோதனை தான் மிஞ்சி இருக்கிறது. என்ன ஆண்டவரே அப்படின்னு அவரே கேள்வி கேட்கிற அளவுக்கு நாம் காத்திருப்போம். ஆனால் சில நேரங்களில காத்திருக்கும் போது சில நேரங்களில கர்த்தர் நம்மை காத்திருக்கிற வேலையில நம்மை பலப்படுத்துகிறார். நம்மை I have enjoyed that, I have experienced that. சில நேரங்களில காத்திருக்கிற வேலையில தான் தேவன் நம்மத்தில பொறுமையை கொடுக்கிறார். ஆனால் கொடுப்பார் பாத்தீங்களா, ஒரு 10 வருஷம் கழிச்சு கொடுப்பார் பாத்தீங்களா, நம்ம அவர்கிட்ட பார்த்து, ஆண்டவரே இப்ப நீங்க கொடுத்தீங்களே, இது எவ்வளையோ பெட்டர் ஆண்டவரே, அன்றைக்கு கொடுத்திருந்தீங்கன்னா நான் ஒரு சமயம் உங்களை மறுதளிச்சிருப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். சில நேரங்களில நம்ம நினைப்போம், ஆண்டவர் என்னை மறக்கலையே, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு அப்படின்னு நினைப்போம். ஆண்டவர் மறப்பாரா? சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். யோசேப்பு குழிக்குள் தள்ளப்பட்டான், கர்த்தருக்கு தெரியுமா? தெரியாதா? தெரியும். ஓகே. அவன் சிறைக்குள் தள்ளப்பட்டான், கர்த்தருக்கு தெரியுமா? ஏன் அமைதியா இருந்தாரு? பாருங்க, யோசேப்பு சிங்காசனத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த குழியின் அனுபவம் அவனுக்கு வேண்டும்.
அந்த சிறையின் அனுபவம் அவனுக்கு வேணும். அதுக்கப்புறம் தான் அவன் சிங்காசனத்துல இந்த 2 அனுபவத்தினால சிங்காசனத்துல அவன் மேன்மையான ஒரு மனுஷனாய் வாழ முடியும். You must understand that sometimes இன்னைக்கு ஆங்கிலம் தேவையில்லை. Anybody needs English here? புயானா இல்ல இன்னைக்கு. So the thing is, you must understand that in order to receive that palace blessings, you must be able to enjoy the pit experience and the prison experience. Because these are the two which will mold you, make you to be a better prince when you are given the palace. எத்தனை பேருக்கு புரிகிறது? அதை நம்ம மறந்துட கூடாது. தேவன் மறக்கிற ஒரு தேவன் இல்ல. அதே நேரத்தில் நீ காத்திருக்கும் போது தேவனுக்கு கீழ்ப்படுகிறவனாய் காணப்படுகிறாய். அதே நம்ம மறந்துட கூடாது. When you wait upon the Lord, you are actually in obedience to God's purpose and God's plan in your life. We need to wait, people. சில நேரங்களில கர்த்தர் நமக்கு காத்திருக்கிறவனுக்கு பலனையும் கொடுப்பார். காத்திருக்கிறவனுக்கு பலன் இருக்கா? திருப்பிக் கொள்ளுங்களேன். அப்போ ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஐசாயா 40:31 என்ன சொல்லுது? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். Those who wait on the Lord shall be renewed in their strength. They will soar on wings like eagles. They will run, not grow weary, walk and never faint. You see that? அதாவது கர்த்தருக்கு காத்திருக்கிறவனை கர்த்தர் எப்படி பார்க்கிறார் தெரியுமா? ஒரு கோழி குஞ்சை போல பார்க்கல. உன்னை ஒரு கழுகு கொப்பானவனாய் பார்க்கிறாய். ஏனென்றால் நீ கர்த்தருக்கு காத்திருக்கிறாய். அந்த கர்த்தருக்கு காத்திருக்கிறவனுக்கு கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு புது பலனை கொடுப்பேன். எத்தனை பேருக்கு தெரியும் இன்றைக்கு பலன் இல்லைன்னா நானும் நீங்களும் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்க மாட்டோம். ஆனால் கர்த்தர் பலத்தை கொடுக்கிறார். அவர் புது பலத்தை கொடுக்கிறேன் என்று இந்த வசனம் சொல்லுது. யாருக்கு புது பலனை கொடுக்கிறாரா? அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. அப்ப அது ஒரு பலன், அது ஒரு ஆசீர்வாதம். We must count our blessings, my dear church. Must count your blessings so that you will know கர்த்தர் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்தாதான் என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். That's nonsense. Count your small little blessings today. சின்ன சின்ன ஆசீர்வாதங்கள். உனக்கு பலன் வேண்டும். அந்த பலன் அவருடைய பலனாய் இருக்கிறது. அந்த பலன் எதனால வருது? நீ காத்திருக்கிறது நிமித்தமாய் வருது. நீ கழுகுகளை போல செட்டை எடுத்து உயர பறப்பாய். பாத்தீங்களா வசனம் என்ன சொல்லுது? அழகா சொல்லுது. செட்டை எடுத்து கழுகுகளை போல உயர பறப்போமா? யாருக்கு? கர்த்தருக்கு காத்திருக்கிறவன். அவன் தான் ஓடினாலும் இளைப்படைய மாட்டான். அவன் தான் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டான். So you must understand today, people, that you are called to wait upon the Lord. Number 2, when you wait upon the Lord, you are blessed. Number 2, you are blessed when you fear the Lord. தேவ பயம் உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அநேகருடைய வாழ்க்கை இந்த வார்த்தை கெட்ட வார்த்தை சீர்கெட்டு அழிவுக்கு நேராய் போனதுக்கு காரணம் என்னவென்று சொன்னார்? தேவ பயம் இல்லை. Many lives have been shattered. Many lives have been destroyed because they operated without the fear of the Lord. அந்த பயம், தேவ பயம் இல்லாதது நிமித்தம் அவர்கள் மரணத்தை சந்தித்தார்கள். பயம் இல்லாதது நிமித்தம் குடும்பம் பிரிந்தது. பயம் இல்லாதது நிமித்தம் அவர்கள் இழப்பை சந்தித்தார்கள். பயம் இல்லாததுனால சமுதாயத்துல சிறையில இருக்கிறான், சமுதாயத்துல பைத்தியகார ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறான். எதனால? தேவ பயம் இல்லை. தேவ பயம் இல்லை. தேவ பயம் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற, அவர் என்னை தண்டித்து விடுவாரோ என்ற ஒரு பயத்தை குறித்து பேசுகிறேனா? இல்ல. I am talking about மரியாதைக்குரிய ஒரு பயம், that reverential fear. கர்த்தர் தான், கர்த்தர் தேவன் தான் என்ற அந்த மரியாதைக்குரிய பயத்துக்குள் நானும் நீங்களும் செயல்படணும். அதை கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்றால் அந்த பயம் நமக்குள் இருக்கும் போது நான் ஏதேனும் ஒன்றை செய்யும் போது 10 வாட்டி யோசிப்பேன். ஐயோ, நான் இப்படி செய்யக்கூடிய காரியம் தேவனை காயப்படுத்துமே, கர்த்தரை வேதனைக்குள்ள கொண்டு போவேன், செய்யணுமா செய்ய வேணாம் அப்படின்னு யோசிப்போம். அந்த பயத்தை குறித்து தான் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரன் 128வது சங்கீதத்துல 1வது வசனத்துல இப்படியாய் சொல்லுகிறான். என்ன சொல்றான்? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளை நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பாத்தீங்களா, நான் பொய் சொல்லல. நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். பாக்கியவான் என்னது? ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ பாக்கியவான். You are blessed. So in English it says, blessed is everyone who fears the Lord and who walks in his ways. So the fear of the Lord is so important for the church of God. தேவனுடைய திருச்சபைக்கு பயம் என்ற ஒரு காரியம், தேவ பயம் என்ற ஒரு காரியம்
நமக்கு இருக்க வேண்டும். Because the fear of the Lord is the source of all good things. தேவ பயம் இருக்கிறவர்களுக்கு எல்லா நன்மைக்கும் அது ஒரு முக்கியமான ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது. தேவ பயம் பாருங்க, நம்ம சொன்ன அநேகருடைய வாழ்க்கை சீர்கெட்டு போனதுக்கு தேவ பயம் இல்லை. ஆனால் யார் தேவனுக்கு பயந்து வாழ்கிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று வசனம் ரொம்ப சொல்லுது. There are so many Bible verses we say when you fear the Lord you are blessed. When you fear the Lord you are blessed. இன்றைக்கு ஒரு சில காரியங்களை பார்ப்போம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது தேவ பயம் இல்லாமல் வாழ்ந்த ஆசாமிகள் இந்த இடத்துல ரொம்ப பேர் இருக்கிறோம். தேவ பயமே இல்லாம ஒரு காலத்துல வாழ்ந்தோம். செய்கிறதை செய்தோம், பேசுனதை பேசணும், வந்தா வருது இல்லன்னா பாப்போம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு கூட்டமா இருந்தோமா? அதனுடைய விளைவுகளை சந்தித்தோம். We walked in our own ways. We had no fear of the Lord. And what did we face? We faced consequences. Consequences that took away our lives. Consequences that caused me to regret. என்னடா இவ்வளவு நடந்திருக்க, ஐயோ இதற்கு காரணம் யார் என்று பார்க்கும்போது கண்ணாடியில அங்க இருக்கிறவன் என்ன பார்த்து சொல்றான், நீ தான் அப்படின்றான். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? But a time came, a season came, ஒரு காலம் வந்தது, ஒரு சிலர் தங்களை மாற்றிக்கொண்டார்கள். பழைய வாழ்க்கை வேணாம் போதும், மாற்றிக்கொண்டார்கள், தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள், தங்களை கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுத்தார்கள். ஒரு சிலர் கர்த்தரை அறியாதவர்கள் போதும் அந்த வாழ்க்கைன்னு சொல்லிட்டு திருமணத்துக்குள்ள போனாங்க, நல்லா இருக்காங்க. ஒரு சிலர் தேவனை அறியல ஆனா நல்லா இருக்கிறாங்க. ஒரு சிலர் அவங்களுக்கு சமாதானத்தை நாடி போனார்கள். ஒரு சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஒரு சில பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது, அந்த பொறுப்புகளின் நிமித்தம் பழைய வாழ்க்கை வேணான்னா சில பேர் சமாதானத்தை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு சமாதான ஒரு காரணர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதாவது there is a season for a change to come. ஒரு மாற்றம் வருவதற்கு ஒரு காலம் வரும். அந்த காலம் வரும்போது அந்த மாற்றத்தில் நீங்கள் கிறிஸ்துவோடு உட்கார்ந்து கொள்ள வேண்டும். You must understand that there will be a season when God will speak to you and say it is enough. போதும். என்னிடத்துல ஆண்டவர் இப்படிதான் சொன்னார். ஒரு காலம் வந்தது, போதும், ஆடின ஆட்டம் போதும், பேசின வார்த்தை போதும், போதும், வந்துரு அப்படின்னு சொல்லும்போது வந்துடணும். கூப்பிடும் போது வந்துடணும். இல்லைன்னா அடுத்த ஒரு அடி விடுவோம் பாத்தீங்களா? ஆண்டவர் கூப்பிடும் போது வந்துடணும். சில பேர் வாழ்க்கையில நான் முன்னேறணும், ஆண்டவர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்து முன்னேறுறேன். நீ முன்னேறவே முடியாது. முன்னேறுவதற்கு பிரயாசப்படுவ, முயற்சி செய்வ, தொப்புனு கீழே தான் கிடப்பேன். ஏனென்றால் உன்னுடைய வழிகள் நேர்த்தியான வழிகள் இல்லை, கர்த்தருடைய வழிகள் மட்டும்தான் நேர்த்தியான வழிகள். திருப்பிக் கொள்ளுங்க நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். Proverbs 3:6 says உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுதுதான். பாத்தீங்களா அழகா எழுதுகிறான் சாலமோன், உன் வழிகளை எல்லாம் அவர்கள் நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை செவ்வைப்படுத்துகிறான். In all your ways acknowledge him and then he will direct your steps. அப்ப இன்றைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் போது அதனுடைய பலன் என்ன தெரியுமா? அவர் நடத்துகிறது தான் பலனே. The way God leads me is not the way I will lead myself. நான் என்னை நடத்துகிற விதங்கள் வித்தியாசமா இருக்கும். அறியாமையில புரியாமையில நான் நடத்துவேன் என் வாழ்க்கையை. ஆனால் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு நம்பிக்கையாய் அவரிடத்துல காத்திருக்கிறவர்கள் அவருடைய பாதைகளில் அவர்கள் நடப்பார்கள். அவர்களுடைய பாதைகளை கர்த்தர் செவிப்படுத்துவார் என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படணும் என்று சொல்லுகிற உதாரணம் பல இருக்குன்னு முதல்ல சொன்னேன். ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். யோபுவை எடுத்துக்கோமே. யோபுவை பாத்தீங்கன்னா அவன் தேவனுக்கு பயப்படவில்லை, ஆனால் தேவனுக்கு பயந்தான். He did not fear God, but he feared God. Meaning, பழைய ஏற்பாட்டுக்குள்ள இருக்கிறோம். யோபு பழைய ஏற்பாட்டின் ஆளு. அவர்கள் நாட்களில் ஐயோ தேவன் என்னை தண்டித்து விடுவாரோ, கண்டித்து விடுவாரோ அந்த பயம் இருக்கும். ஆனால் அவனை பாத்தீங்கன்னா வேதத்தை படிங்க, 1வது படிச்சீங்கன்னா அவன் தானும் தம்முடைய பிள்ளைகளும் பாவம் செய்து விடுவோமே என்று நினைத்து ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பலி செலுத்துவானாம். He offered sacrifices to God because he was fearful that he and his family would be sinning against God. அது தேவ பயம், மரியாதைக்குரிய பயம். அந்த பயத்தினால அவனுக்கு இழப்பு வந்த போது கூட, காலங்கள் அவனுக்கு இழப்புக்கு நேராக கொண்டு போனது கூட,
ஒரு காலம் வந்தது, அதை கர்த்தர் அப்படியே மாற்றுகிறார். ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். அந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை அவன் இறந்ததுக்கு அப்புறம் பெற்றுக்கொண்டானா? You must understand that. You must understand that when you have the fear of the Lord, when the Lord directs your step, when you are blessed, God bless you even right now while you are on earth. சில ஆசீர்வாதங்கள் நித்தியத்தில் காணப்படும் நிச்சயமாய். ஆனால் சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் தாமதிக்க மாட்டார். நீ அவருடைய வழிகளை, நான் தான் சொன்னேன் நம்ம சங்கீதம் 84:11 சொன்னதை போல, you must understand, நீ கர்த்தருக்குள் உண்மையாய் வாழுவாய் என்று சொன்னால் எந்த காரியத்தையும் அவர் நிறுத்திக் கொள்ள மாட்டார். உனக்கு கொடுத்தே ஆகுவார். He will give you, he will surely give you. You must understand. யோபுவை போல நானும் நீங்களும் வாழ்வதற்கு பிரயாசப்பட வேண்டும். Because Job was a man who honored God. Job was a man who honored God and he received double-fold blessings. People, first thing that you need to have in life is waiting upon the Lord. கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். அது முதல் காரியம். இரண்டாவது காரியம், கர்த்தருடைய பயம் நம்மத்தில் இருக்க வேண்டும். You must have the fear of the Lord. And what is the blessings that I will have when I fear the Lord? நான் கர்த்தருக்கு பயந்திருக்கும் போது என்ன எனக்கு நேரிடும், என்ன நடக்கும்? தெரிந்த ஒரு வசனம் தானே, நீதிமொழிகள் 9:10. Proverbs 9:10 says like that. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. The fear of the Lord is the now listen. How many of you think that we can run our lives, we can operate whatever we are doing without wisdom? Probably we will be in the mental institution, right? அநேகமா ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல தான் நானும் நீங்களும் படுத்திருப்போம். ஆனா இன்றைக்கு நாம் வெளியே இருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு ஏதோ ஒரு ஞான கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு கொடுத்த ஞானத்துல இன்றைக்கு நானும் நீங்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். But you must understand there is two kinds of wisdom. A worldly wisdom is at one end and godly wisdom at the other. நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்று சொன்னால் கர்த்தருடைய ஞானத்தில் நாம் வளர வேண்டும். அந்த கர்த்தருடைய ஞானம் எப்ப நமக்கு கொடுக்கப்படும்? தேவனுக்கு பயந்து வாழும்போது. So you need to have the fear of God in your life. ஏனென்றால் நம் தேவ பயம் இருக்கும் என்று சொன்னால் பாவத்தை விட்டும் அழிவை விட்டும் நம்ம விலகி நிற்போம். நீதிமொழிகள் 16:6. Proverbs 16:6 says like that. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும், கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷன் தீமையை விட்டு விலகுவான். Through love and faithfulness sin is atoned for. Through the fear of the Lord, evil is avoided. People, if you have the fear of the Lord, you can avoid evil. But the problem is, what percentage must I have? What kind of a percentage that I should have that I should fear God? 100%. I will not go anything less than 100%. 99% எப்படி பாஸ்டர், ஒரு 99%, 1% நான் உலகத்தோட கொஞ்சம். You are compromising. Don't compromise with God, people. Amen. Don't compromise with people, with God. தேவனோடு ஒப்புரவாகி கொண்டு அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து வாழுங்கள். முதல் காரியம், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முதல் நம்ம என்ன செய்யணும்? தேவனுக்கு காத்திருக்க வேண்டும். இரண்டாவது காரியம், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? தேவனுக்கு பயந்திருக்க வேண்டும். எரேமியாவை பார்ப்போம். மூன்றாவது காரியத்தை சொல்லிடுறேன். முதல் மூன்றாவது காரியத்துல என்னது? நீங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னா நீங்கள் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்க வேண்டும். Because I'm again telling you, you want to be blessed. Everybody wants to be blessed in life. And if I want to be blessed in life, I need to have God and I need to have godly blessings. So the ways that I can be blessed is, first thing, I need to wait upon the Lord. Second thing, I need to have the fear of the Lord. And the third thing here is you need to trust God. You need to trust God. பாருங்க, எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல வாழ்க்கையில ஏமாந்து போயிருக்கிறோம். ஏன் தெரியுமா? மனுஷனை நம்பினதுனால. அநேகர் பல பணத்தை இழந்திருக்கிறோம், உடைமைகளை இழந்திருக்கிறோம், வாழ்க்கையை இழந்திருக்கிறோம். எதனால? தவறான ஒரு உறவுக்குள்ள போனோம், தவறான ஒரு காரியங்களுக்குள்ள போனோம். என்னாச்சு? We made mistakes because we trusted the wrong person. People, what is the first decision in your life? Who's your God? Who's your God?
The first most important decision in your life is who's your God. What is the second decision in your life? Who's your spouse? Who's your life partner? These are the two things that you need to always have in your mind, because the second thing that consists of our own arrangements or our own decisions. சில நேரங்களில நாம் எடுக்கிற முடிவுகள், இவன் நல்லா இருப்பான் இவன் நல்லா இருப்பான்னு நினைச்சிட்டு கடைசியில் என்ன ஆகும்? ஊதான். புரியுதுங்களா என்னாச்சுன்னு? புரியுதுங்களா? அதனால நம்ம ஞானமாய் நடந்துக்கணும். சில நேரங்களில கர்த்தருடைய வார்த்தை மேல நம்பிக்கை வைத்து காத்திருக்கணும். When if God has in his plans to give you a partner, he will give you a good partner. He will not give you the lousiest one. He will give you a good one. But all you need to do is wait upon the Lord and trust him. எரேமியா 17:7 என்ன சொல்லுது பாப்போமே. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆங்கிலத்துல louder please. But blessed is the one who trusts in the Lord, whose confidence is in him. Amen. So the third way where you are blessed is when you trust in the Lord. So நீ கர்த்தர் மேல் நீ நம்பிக்கையா இருக்கணும் என்று வசனம் சொல்லுது. I want to turn to Psalms here. சங்கீதக்காரன் 84வது சங்கீதத்துல 12வது வசனத்துல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. It's not in the slide. Can somebody read that? Psalms 84:12. உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். உம்மை நம்பி இருக்கிற மனுஷன். And what does it say in English? But blessed is the one who trusts in the Lord. No. Psalms 84:12. Blessed is the one who trusts in you. Blessed is the one who trusts in God, not in men. Because we have all gone through that phase of trusting man and fallen enough. விழுந்து போனதுதான் மிச்சம். There is nothing else. But I want you to trust God today, because that's what the Bible says. You must understand that God is a God who doesn't forget you. பாருங்க, when you trust God, எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது நீங்க பாடுவோம், எப்படி நான் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கேன், நல்லா நம்பிக்கையா இருக்கேன். என்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதிர்நீச்சல் போடுவோமோ, என்றைக்கு நமக்கு எதிர்ப்பு வருகிறதோ, when persecution comes, when there is opposition, when everything is going against you, that is the time I should come and ask you, knock on your door and ask you, do you have faith to trust in God? That's the time we will scratch our head and say, well, I'm not sure. Because our faith is always tested when things are going against us. நமக்கு விரோதமாய் செயல்கள் படும்போது தான் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் மேல நம்பிக்கை வைப்பது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் மேல நான் எந்த இடத்துல நான் நம்பிக்கை வைக்கணும்? அவர் கரத்தை பிடித்துக்கொண்டு அவர் கரத்தை நீட்டுவார் என்று சொன்னார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று நீங்கள் நம்பணும். நீங்கள் உங்க வாழ்க்கையை நடத்தி கொண்டு போய் தோத்து போனது போதும் என்று சொல்லி, ஆண்டவரே என் வாழ்க்கையை நீங்க நடத்துங்கன்னு சொல்லி கர்த்தரிடத்துல உங்க வாழ்க்கையை கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். And people, when you need to be provided for in this life, not everybody is a millionaire down here. Sometimes there are shorts in our life, shortcomings. There are lags, there are setbacks in our lives. பாருங்க, சில நேரங்களில நம்முடைய தேவைகளுக்கு நாம் மனிதனை நம்பி இருக்கிறோம். ஏதாச்சும் ஒரு கொரோனா, உடனே ஒரு ஃபோன் கால், இவனுக்கு ஃபோன் பண்ணுவோம், அவனுக்கு ஃபோன் பண்ணி என்ன கேட்போம், எனக்கு கொஞ்சம் குறையா இருக்கு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம தேவனிடத்துல கேட்க மாட்டோம். ஏன்னா தேவன் நம்முடைய கண்களுக்கு மறைவாய் இருக்கிறார். மறைவாய் இருக்கிறதுனால கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மறைவாய் இருக்கிறாரா? இல்லவே இல்லையே. So I want you to know today, people, He is a God who has sustained you all this while. Amen. And He will continue to sustain you. அவர் நம்மை போஷித்திருக்கிறார், இனியும் போஷிப்பார். என் தேவைகளை சந்தித்திருக்கிறார், இனியும் சந்திப்பார். என்னை நடத்தியிருக்கிறார், இனியும் நடத்துவார். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். ஏனென்றால் இதிலேயும் ஒரு பலன் இருக்கு. எப்படி என்று சொன்னால் பாருங்க, எரேமியா ஒரு உதாரணத்தை கொடுக்கிறான். Jeremiah gives an example in verse 8. Jeremiah 17 verse 8 இப்படியாய் சொல்லுகிறது, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். They will be like a tree planted by the water that sends out its root by the stream. And it does not fear. Which does not fear? The tree does not fear when heat comes. Its leaves are always what? Green. It has no worries in a year of drought.
and never fails to bear fruit. Now look at it. Look at the situation. இந்த நீர்க்கால்கள் rivers or streams, அந்த இடத்தில் பக்கத்திலே ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரம் சின்ன மரமாய் விதைக்கப்பட்டது. So the roots go deeper. The roots go deeper because when it goes deeper, it is connected to the water, right? Am I making sense here? The tree needs water. The tree needs sunlight and water. When it is by the streams, this tree will never fear of seasons. Any seasons may come. எந்த காலம் வந்தாலும் இந்த மரம் பயப்படாது. ஏனென்றால் அது நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருக்கிறது. அதனுடைய வேர்கள் ஆழமாய் இருக்கிறது. அதனால இந்த மரத்துக்கு பயம் இருக்காது. எந்த காரியம் அவர்களுக்கு விரோதமாய் அந்த மரத்துக்கு விரோதமாய் எழும்பினாலும் அதனுடைய இலைகள் எப்படியா இருக்குமா? பச்சையாதான் இருக்குமா? இந்த மரம் மொட்டு போன ஒரு மரம் இல்ல, கனி கொடுக்கிற மரம். And this tree will never fear because it's near the stream. How about the other trees which is far away? They will be fearful. அந்த மரங்கள் பயப்படும். ஏனென்றால் ஒரு காலம் இருக்கிற வரைக்கும் அதுங்களுக்கு போஷிப்பு இருக்கிறது. ஆனால் இதோ ஒரு துஷ்ட காலம் வருகிறது. அவர்கள் தூரமாய் இருக்கிறார்கள். எல்லாமே அதுங்களுக்கு இருக்கு. ஆனால் வாழ்வதற்கு அதுங்களுக்கு தண்ணீர் இல்லை. அதனால அதனுடைய இலைகள் பச்சையாக இருக்காது. அதனால அந்த மரம் பட்டு போன மரமாக இருக்கும். And Jeremiah compares a man who trusts God to that tree. And you are that man, you are that woman. If you trust God in a situation where the world and other people who do not know God will not trust. I want you to trust God today, people. Because I trusted. There are many who's here who has trusted God and they have seen the benefits. அவர்கள் கர்த்தரை எல்லாருமே நம்பாத நேரத்தில் அவர்கள் நம்பினார்கள். அதனால பலனை அவர்கள் பார்த்தார்கள். நீங்களும் பலனை பார்க்க வேண்டும். புரியுதுங்களா? நான் என்ன சொல்றேன்? நீங்க பலனை பார்க்க வேண்டும். I want to give you an example. ஆபிரகாமை ஆண்டவர் ஒரு நாள் அழைத்து நீ ஈசாக்கை போய் பலியிடுன்னு சொல்லிட்டாரு. ஈசாக் யாரு? அவனுடைய ஒரே குமாரன், ஏக புதல்வன். அதான் வார்த்தை வசனம் அப்படிதான் சொல்லுது. Your only beloved son. Now Abraham was called by God one day and he says, go and sacrifice that one son I gave you. And the best part about Abraham, he is not like us. He never hesitated. கொஞ்சம் கூட யோசிக்கல. He never go and compromise or ask God, can you please consider? No. அடுத்த நாள் அவன் கடந்து போகிறான். கடந்து போய் அவனுடைய மகனை பலியிடுவதற்காக அவன் கத்தியை எடுக்கிறான். அந்த இடத்துல கர்த்தர் அவனை நிறுத்துகிறார். ஆமென். Why? Because he trusted God that even if he kills Isaac, God can give him another Isaac. Now that's the kind of faith I and you should have today. For the most ridiculous things that's happening in our lives, I want you to trust God. And if you look at another example, I can give you another one. If you look at Joshua, யோசுவாவை பார்க்கும்போது God was telling him to go to Jericho. அந்த இடத்துல there was this place where according to ancient history they said the walls can never come down. It's impenetrable. You cannot penetrate. கர்த்தர் சொல்கிறார் அந்த எரிகோ மதில்கள் உடையும். ஓகே, நான் என்ன ஆண்டவரை செய்ய? நான் கன் எடுக்கவா? அப்படிலாம் யோசுவா கேட்கல. ஆண்டவர் சொல்றாரு 7 தடவை அந்த எரிகோவை சுத்தி நடப்பான்றாரு. பாருங்க, if a person who has some logic, he will ask God, what has marching 7 times around Jericho has to do with the tumbling of the wall? Amen. Anybody who would be with sense would be asking God that question. But you know what? Joshua never asked God. He never asked God anything. God says, walk around, march 7 times. Did he march? He marched 7 times. And on that 7th day, the walls came tumbling down. It's a matter of trust. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறீர்களா? That's the question. The $1 million question today I want to ask you is, will you trust God at the most ridiculous moments? இது சாத்தியமில்லை ஆண்டவரே என்று சொல்லுகிற வேளையில நீங்கள் கர்த்தர் மேல நம்பிக்கை வைப்பீர்களா? அப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Let's look at point 4 and I'll finish it. நான்காவது காரியம், you are blessed. First thing, you are blessed when you wait upon God.
Number 2, you are blessed when you fear God. Number 3, you are blessed when you trust God. Number 4, you are blessed when you care for others. Wow. நீங்கள் மற்றவர்களை பற்றி அக்கறை காட்டும் போது கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஐயா அம்மா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். திருப்பி கொள்ளுங்க. எனக்கு பிடிச்ச ஒரு வசனம் சங்கீதம் 41 1வது வசனம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். Now do that in English. Blessed is he who considers the poor. The Lord will deliver him in time of trouble. This is one of my favorite words in the Bible. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். Blessed are you when you consider the poor, when you have a mind, when you have a heart for the helpless. And God is looking at you right now. The life that we are living, the society we are in, how many of you say it's a slow-paced environment or a very fast-paced environment? It's a super fast environment that I and you live in. நம்ம ஓடுகிற இந்த காலங்களை பார்க்கும்போது வேகமாய் ஓடுகிற ஒரு சமுதாயத்துல ஓடிக்கொண்டு இருக்கிறோம். எல்லாருமே மற்றவனுக்காக நிக்க முடியல. ஏனென்றால் for each man his own ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாம் அதை சம்பாதிக்கணும், நாம் அதை வளரணும், நாம் அதை உயரணும், அப்போதான் நாம் மற்றவனை பார்க்க முடியும் என்று சொல்லுகிற சமுதாயத்தின் நடுவில் வாழுகிற ஜனங்கள் மத்தியில நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். You and I are living in a society where people who are so fast paced can only think about them, consider about themselves and not about others. But here you are exceptionally standing and being concerned and being considerate for the poor. And the Lord said, you are blessed. Amen. God says you are blessed. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். You know why? Because அவங்க வேகமாய் போகிறதுனால அவர்கள் ஏழைகளை மறந்து விட்டார்கள், எளியவர்களை மறந்து விட்டார்கள், அனாதைகளை மறந்து விட்டார்கள், ஆதரவற்றவர்களை மறந்து விட்டார்கள். Because they walk fast, they run fast in life and in society. They forget the poor, they forget the helpless, they forget the needy. And God is concerned about all these three people. And where God cannot enter, where God just waits, there you are doing the work what God wants you to do. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன், பணம் இல்லாதவன், ஒரு துணி இல்லாதவன், 3 வேளை சாப்பாடு இல்லாதவன், அவங்களுக்கு நாம் போஷிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, உன்னதான் நான் ஆசீர்வதிப்பேன். உன்னதான் நான் ஆசீர்வதிப்பேன். That is why. Why? Because when people don't have a heart to care and to serve, you have a heart to care and to serve. And that is why God says, you will be blessed. When did we start to give for the young kids? How long already? About 2 years. 2 வருஷமாய் நம்ம சிறு சிறு பிள்ளைகளுக்கு, அதாவது மியான்மார்ல, இந்தியாவில், ஸ்ரீலங்காவில் சிறு சிறு பிள்ளைகள் 3 வேளை சாப்பாடு இல்லை, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுத்தா அவங்க ஸ்கூலுக்கு போவாங்கன்னு சொல்லி we started a program. And I said the minimum you can give is $10. And I know some people give 20, some people give 30, some people give 50. I'm thanking you because I want to let you know a secret. Whatever blessings you are going through today, one of the reasons is because you have cared for the poor. Amen. Don't forget that. சிறுமைப்பட்டவன் மேல் நீ சிந்தை உள்ளவனாய் இருக்கிறபடினால் கர்த்தர் உன்மேல் சிந்தை உள்ளவராய் இருக்கிறார். And we cared for them, whoever they are. I've never seen them. I only speak to the pastors, I only speak to the man in charge, and I say, யாராச்சும் உங்களுக்கு தேவை உள்ளவர்கள், people, we are a very small church. நம்ம சின்ன ஒரு சபை தான், நம்மள்ட்ட பெரிய கோடி பணம்லாம் ஒண்ணுமே இல்லை. In fact, we have not much. ஆனால் இருக்கிறதுல நம்ம கொடுக்கிறோம் பாத்தீங்களா, அதுல தான் கர்த்தர் எல்லாரும் மேலையும் கண்ணை வைக்காம நம்ம மேல கண்ணை வைத்திருக்க கர்த்தர் இதுவரை நம்ம நடத்திருக்க. நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? We are blessed because we have been giving out. My pastor used to tell me that. ஒண்ணு சொல்லுவாங்க, நம்மிடத்துல இருக்கோ இல்லையோ இருக்கிறதுல 10% யாருக்காச்சும் கொடுத்துருவோம், ஊழியத்துக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லுங்க. இது வரைக்கும் நம்ம செய்யறோம், இது வரைக்கும் செய்யறோம். கர்த்தர் நம்ம, you must understand the supernatural provisions of God in our lives. நம்முடைய வாழ்க்கையில மனுஷன் ஆசீர்வதிக்க மாட்டான், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். குறிப்பாய் சிறுமைப்பட்டவன் மேல், ஏழை மேல், எளியவன் மேல், அனாதைகள் மேல, ஒன்றுமே அடுத்த வேலை சாப்பாடு இல்லாதவன் மேல நம்ம கரிசனையா இருக்கிறோம் பாத்தீங்களா?
கர்த்தர் உன்னையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார். என்னிடத்துல பணம் இல்ல, கார் இல்ல, பங்களா இல்ல, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், நீதான் ஆசீர்வதிக்கப்பட்டவர், ஐயா நீதாமா ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, you never ignore the sufferings of those people who are suffering. பாடுகள் அனுபவிக்கிறவன் மேல நீ சிந்தை உள்ளவனா இருந்த பத்தியா, அதனால கர்த்தர் சொல்றார், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். And is there a reward? There is a reward. The same verse, சங்கீதம் 41 1வது வசனம் என்ன சொல்லுது? சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பான். Now there's a catch here that I want you to take note. The Bible first verse says, blessed is he who considers the poor. But then after that it follows, it says, the Lord will deliver him. Who is the him? The person who is caring for the poor. Now, he's talking about you and me, I think. The Lord is saying, the Lord will deliver him in his time of trouble. What does that mean? இதற்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்ல. நம்முடைய வாழ்க்கை கப்பல் என்னைக்குமே இப்படி போயிட்டு இருக்காது. என்றைக்காச்சும் கப்பல் என்ன செய்யும்? சொயின்னு கீழே விழுந்துரும். இறங்குனது என்ன ஆகும்? நம்ம திரும்பி பார்ப்போம், சுத்தி பார்ப்போம், யாராச்சும் எனக்கு உதவி செய்வானானே. அந்த நேரத்துல உதவி செய்வான் ஒருவனும் இல்லை. அந்த நேரத்துல இங்கே பார்ப்பதை விட, அங்கே பார்ப்பதை விட, முன்னால பார்ப்பதை விட, பின்னாலே பார்ப்பதை விட எங்க பார்க்கணும்? மேல பார்க்கணும். ஏனென்றால் கர்த்தர், நீ கர்த்தரை மறந்திருக்கலாம், கர்த்தர் நீ செய்ததை மறக்க மாட்டார். அதனாலதான் அவர் சொல்றாரு, தீங்கு நாளில் உனக்கு தீங்கு வரும்ல, உனக்கு குறை வரல, உனக்கு வேதனை வரல, அந்த நாளில மனுஷன் உன்னோட நிக்க மாட்டான், கர்த்தர் நான் நிற்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் தேவன். And you must understand, when I give unto people, the less fortunate, you may think no one is seeing. Well, you no need to give for fame. You no need to give for publicity, because the one who is seeing you is enough. உன்னை பார்க்கிற தேவன், நீ போஷிக்கிற ஜனங்களுக்கு போஷிக்கிற, சிறுவர்களுக்கு போஷிக்கிற, அனாதை ஏழைக்கு போஷிக்கிற, மனுஷன் பார்க்கல, அவன் கண்கள் பார்க்கல, கர்த்தருடைய கண்கள் பார்க்குது. எனக்கு அது போதும், எனக்கு அது போதும். ஏனென்றால் these people are not going to reward you. The one who sees me is rewarding me. Amen. நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அநேகருடைய வாழ்க்கை, I am mesmerized by what God is doing in our midst. Amen. Because you have been faithful to God and God is always faithful to you. அவருடைய வார்த்தைக்கு உண்மையா இருக்கிறோம். கர்த்தர் அவருடைய வார்த்தையின்படி அவர் உண்மையா இருக்கிறார். அவருடைய வார்த்தையில உண்மை இருக்கு. அவர் சொல்றாரு, நான் உன்னை தீங்கு நாளில் விடுவிப்பேன். And the Lord says, when you give unto the poor, the lack, the ones who are less fortunate, he says, I will remember you in times of your trouble. How many of you can raise up your hands and say, I will not have a day of trouble? Because I want to congratulate you if you are there. எனக்கு தீங்கே வராது, தீங்கு நாள நான் அனுபவிக்க மாட்டேன்னு சொல்றவங்க யாராச்சும் இருக்கிறீங்களா? என்ன பார்த்து அப்படி சொல்றீங்க? நேத்தே எனக்கு தீங்கு தானே அப்படின்னு சொல்ற கூட்டம் கூட நமக்கு இருக்கலாம். ஆனால் இதுல தேவன் உண்மையாய் ரொம்ப 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 நல்லவர். ஏனென்றால் அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொன்னார். நான் சொன்ன சில நேரங்களில கிள்ளி கொடுப்பார்னு, சில நேரங்களில அள்ளியும் கொடுப்பார். திருப்பிக் கொள்ளுங்க, நீதிமொழிகள் 19:17. Proverbs 19:17 says that ஏழைக்கு இறங்குகிறவர் அவர் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஓகே, எத்தனை பேர் வட்டிக்கெல்லாம் காசு கொடுத்திருக்கீங்க? நான் ஒரு தினம் கொடுத்திருக்கேன். வட்டிக்கு கொடுத்திருக்கீங்களா யாராச்சும்? ஓகே ஓகே, நம்மளாம் ஒரு காலத்துல வட்டியில ஓட்டிக்கிட்டு இருந்திருக்கிறோம். அப்ப நமக்கு தெரியும் எவ்வளவு வேதனைன்னு. ஆனா அவங்களுடைய வேதனை நமக்கு தெரியாது, எனக்கு தெரிய தேவையே இல்லை. அப்படிதான் நம்ம ஒரு காலத்துல வாழ்ந்தோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ ஏழைக்கு நீ இறங்குவா என்று சொன்னார், ஏழைக்கு நீ கொடுப்பா என்று சொன்னால், நீ கர்த்தருக்கு என்ன கொடுக்கிறாயா? அப்ப திருப்பி கொடுக்கும் போது இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? கிள்ளி கொடுக்க மாட்டாரு, அள்ளி தான் கொடுப்பாரு. அதான் இன்ட்ரெஸ்ட். So whoever is kind to the poor, you are not giving to God, you are lending to God. That's what the Bible says. You are lending to God, and the reward is, he says, I will reward you for what you have done. I have done so much good things, praise God for that. But you must understand, I'm not seeking the reward. My heart, God has given me a heart to serve, to care, to give. I give. In the case, some of us are supporting missions in India. Maybe this is not official. I didn't announce it officially. But we are giving our small little amounts to missionaries.
மிஷனரிமார்கள் காடுகளிலும் மேடுகளிலும் போய் நானும் நீங்களும் செய்ய முடியாத காரியத்தை அவங்க அடி வாங்கிக்கிட்டு சுவிசேஷத்தை சொல்றாங்க. வேதனையோடு மழையில வெயில்ல சுவிசேஷத்தை சொல்றாங்க. He doesn't have an air conditioned house. He has a small hut he rents. அவங்களுக்கு I can pray, which I always do, and I can give, and we give. There are 3 or 4 of us who supports missions on our own. And guess what? I give. I lend to the Lord. I lend to the Lord. And what will God do to me? He will reward me for what I have done. And remember, your rewards are not something that you will see. The rewards will just be supernatural. Amen. Supernaturally, things will happen to you, and you will not even notice. You will not even think about it, because God will never be letting you know. Hey, remember, I give you. Don't forget. அப்படிலாம் தேவன் சொல்லுகிற தேவன் இல்லை. கொடுப்பாரு. கொடுக்கும்போது கூட்டியே கூட்டி கொடுப்பாரு. பிரியமானவர்களே, நீங்க ஏழைக்கு இறங்கும் போது கர்த்தருக்கு கொடுக்கிறீர்கள். So I want you to remember, you want to be blessed. The 4th point will be, give to the less fortunate. Care for them, because helping and caring for the helpless must not be a responsibility. It must be a way of life. Amen. That's how I look at it. அதாவது ஏழைக்கு கொடுக்கணும். எவ்வளவு கொடுக்கிறது? ஐயா, சில பேர் நம்ம இந்த மியான்மாருக்கு கொடுக்கறதா 10 வெள்ளி கொடுக்குறோங்க. 10 வெள்ளி கொடுக்குறோம். நான் தினமும் கொஞ்சம் கிண்டலா பேசுவேன். முடி செய்வதுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க நீங்களா? 200 வெள்ளி கொடுக்குறீங்க. 250 வெள்ளி கொடுக்குறீங்க. கொடுக்குறீங்க. நான் 10 வெள்ளி தானே கேட்கிறேன். 10 வெள்ளி தானே கேட்கிறேன். யாருக்கு? எனக்கா? என் காடிக்கு பெட்ரோல் ஊத்தவா? 10 வெள்ளி கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க, 3 வேளை சாப்பிடுவாங்க. 10 வெள்ளி கொடுங்க அப்படின்னு. சில பேர் கொடுக்குறீங்க, சில பேர் நிறுத்தி விட்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எனக்கும் உங்களுக்கும் பகையே வேணாம். பகை எனக்கும் உங்களுக்கும் தேவனுக்கும் தான். 10 வெள்ளி கொடுங்க. முடியலையா? 5 வெள்ளி கொடுங்க. கொடுங்க. ஏனென்றால் ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அல்லேலூயா. பிரியமானவர்களே, வாழ்க்கை முறையாய் மாற வேண்டும். என்னது? ஏழைக்கு இறங்குகிறது வாழ்க்கை. ஏனென்றால் கர்த்தர் எல்லாவற்றிலும் ப்ராமிஸ் பண்ண மாட்டாரு. அவர் எல்லாவற்றுக்கும் உனக்கு ஒரு வாக்கு தத்தத்தை உறுதியாய் கொடுக்க மாட்டார். ஆனா இதுல கொடுக்கிறார். இதுல கொடுக்கிறார். அவர் சொல்றாரு, நீ சிறுமைப்பட்டவன் சிந்தை உள்ளவனாய் நீ இருப்பாய்ன்னு சொன்னால் உன்னுடைய பலன், உன்னுடைய தீங்கு நாள், உன்னுடைய டவுன்ஃபால், உன்னுடைய worst days, when you look at everywhere nobody is there to help you, God says I will be there to help you. Hallelujah. எனக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வேண்டும். 4 ஆசீர்வாதங்களை நான் உங்கள் மத்தியில் வைத்தேன். என்னது? கர்த்தரிப்பது, தேவ பயம் உள்ளவர்கள், கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள், மற்றவர்களுக்கு ஏழைக்கு இறங்குகிறவர்கள். இந்த 4 காரியத்தை நீங்கள் செய்தாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God will bless you. But remember, இது மட்டும்தானா வாழ்க்கையில? இல்ல. There is so much. When you go to Matthew chapter 5, the Beatitudes, அதுல பாத்தீங்கன்னா பாக்கியவான் நீ, பாக்கியவான் நீ, பாக்கியவான் பட்டியலே இருக்கும். நான் சொன்னது ஒரு சின்ன ஒரு காரியம் தான். 4 காரியத்தை நம்ம செய்ய ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. கண்களை மூடுவோமா? Every eyes closed in this place. I want you to think about what I just said. I want you to remember that God is always faithful. Amen. Even when we are not faithful, God is always faithful. And never ignore what God can do for you. Never put aside God, because God has not put aside each and every one of you. அவர் உன்னை நினைத்திருக்கிறார். உன்னை இந்த நாளிலும் நினைத்திருக்கிறார். நீ நினைத்து பார்க்காத அளவுக்கு. Right now, if you have something in your heart that is pressing onto you, ஏதோ ஒரு காரியம் உன்னை ஒரு அழுத்தத்துக்குள்ள இப்ப கொண்டு வந்து கொண்டிருக்கலாம். And there is no one that you can share it with. Let me tell you something. You are in a place where there are a lot of people, but there is one God. And He moves in His Holy Spirit. அவர் பரிசுத்த ஒரு தேவனாய் இருக்கிறபடினால் அவர் ஒரு பரிசுத்த ஆவியில அவர் இந்த இடத்துல வாசம் செய்து கொண்டிருக்கிறார். People next to you may not know what you are going through. Maybe you have not trusted enough.